ஹலோ மக்களே, இது உங்கள் லோக்கல் லேகா. தேர்தல் நெருங்குற நேரத்துல திமுக ஒரு பண்டோரா பாக்ஸ திறக்க போறாங்க. அது வேற எதுவும் இல்ல, எடப்பாடியும் விஜயும் ஆடி போற அளவுக்கு இருக்க போற தேர்தல் அறிக்கை தான். ஏஐ வச்சு மக்கள் மனச படிச்ச கனிமொழி அக்கா டீம் என்னென்ன அதிரடிகளை வச்சிருக்காங்க? இதோ அந்த 7 அதிரடி ரகசியங்கள். 1. மகளிர் உரிமை தொகையை இப்ப கொடுக்கிற 1000 ரூபாயில இருந்து அப்படியே 2000 ரூபாயா உயர்த்த திமுக தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி கொடுக்க போறதா ஒரு பெரிய தகவல் ஓடுது. 2. வெறும் பணம் மட்டும் இல்லாம இன்னும் பல கோடி பெண்களை இந்த திட்டத்துல இணைக்க போறாங்க. இதுதான் திமுகவோட லேட்டஸ்ட் பெண் சக்தி வியூகம். 3. அடுத்ததா கூட்டுறவு வங்கிகள்ல 5 சவரன் வரைக்கும் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படுறதா ஒரு அறிவிப்பு வரப்போகுதுன்னு மோப்பம் பிடிச்ச மக்கள் இப்பவே வங்கிகள்ல படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 4. யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஓட்டுக்காக தள்ளுபடி பண்ணிதான் ஆகணும்னு கணக்கு போட்டு புதுசா லோன் வாங்குறவங்க எண்ணிக்கை 30% அதிகரிச்சிருக்காம். 5. கனிமொழி அக்கா தலைமையில டிஆர்பி ராஜா பிடிஆர்னு ஒரு பெரிய மேதாவிகள் டீமே ஊர் ஊரா போய் பொதுமக்களோட கருத்துக்களை ஏஐ மூலமா சேகரிச்சுட்டு வராங்க. 6. இளைஞர்களை கவர்றதுக்காக புது வேலைவாய்ப்பு திட்டங்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கான பழைய பென்ஷன் திட்டம் ஓபிஎஸ் பத்தின அதிரடி அறிவிப்புகளும் இன்ன பண்டோரா பாக்ஸ்ல இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. 7. மொத்தத்துல 2026 தேர்தல ஒரு வெல்ஃபேர் வார் மாதிரி மாத்தி எதிர்க்கட்சிகளோட வியூகத்தை அப்படியே முறியடிக்க ஸ்டாலின் அண்ணன் ரெடி ஆகிட்டாரு பாஸ். திமுகவோட இந்த தேர்தல் அறிக்கை பிளான பாக்கும்போது நம்ம தலைவர் ரஜினி சொன்ன அந்த ஒரு மாஸ் பஞ்ச் தான் ஞாபகத்துக்கு வருது. கண்ணாமூச்சி ஆட்டம் இது. நான் எப்ப வருவேன், எதை செய்வேன்னு யாருக்கும் தெரியாது. தேர்தல் அறிக்கை வெளியானதுமே எதிர்க்கட்சிகள் எல்லாம் கிளீன் போல்ட் ஆகிடுவாங்க பாஸ். 2000 ரூபாய் உரிமை தொகை கிடைச்சா பெண்களுக்கு அது பெரிய உதவியா இருக்கும். ஆனா நகைக்கடன் தள்ளுபடி வருமா, வராதா? கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் அனல் பறக்கும் தேர்தல் அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குவிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் லோக்கல் லேகா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.